கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டுமென தமிழ்நாடு ஆளுநரிடம் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 61 எம்எல்ஏக்கள் மனு அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி விஷ சாராய சம்பவத்தை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சிபிஐ விசாரணை கோரி தமிழ்நாடு ஆளுநரிடம் நேரில் சென்று மனு அளிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 61 பேரும் கருப்பு சட்டை அணிந்தவாறு சென்றனர். பின்னர் விஷ சாராயம் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த கோரி ஆளுநர் RN ரவியிடம் மனு கொடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி, கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் விற்ற இடத்திற்கும் போலீஸ் நிலையத்திற்கும் இடையே சுமார் 300 அடி தூரம்தான் இருக்கும். அருகிலேயே நீதிமன்றமும் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமும் வட்டாட்சியர் அலுவலகமும் இருக்கிறது. இத்தகைய மையப்பகுதியில் விஷ சாராயம் விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த மரணத்திற்கு முழுமையான தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும். விசாரணை நியாயமாக நேர்மையாக நடக்க வேண்டுமானால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ஆளுநரிடம் மனு அளித்து வந்துள்ளோம் என்றும், அவர் மனுவை படித்து பார்த்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார் எனவும், போதைப் பொருட்களின் கேந்திரமாக தமிழ்நாடு விளங்குகிறதும் என்றும் கடந்த 3 நாட்களில் 876 விஷ சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு உள்ளனர். 861 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6000 லிட்டர் விஷ சாராய ஊழல்கள் கண்டறியப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது. இதனை முன்கூட்டியே செய்திருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. வனத்துறையினருக்கு தெரியாமல் கல்வராயன் மலைப்பகுதியில் சாராயம் காய்ச்ச முடியாது. எனவே வனத்துறையினரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நேர்மையாக நியாயமாக நடைபெற வேண்டும். அதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். இந்த பகுதிக்கு உட்பட்ட அதிமுக எம்எல்ஏ கள்ளக்குறிச்சி பகுதியில் விஷ சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது. இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என 29/3/2023 சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர முயன்றார். அதை பேரவைத் தலைவர் நிராகரித்து விட்டார். இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் விஷ சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இவற்றின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் விஷ சாராய விற்பனை குறித்து தகவல் தெரிவித்த நபர் பற்றிய விவரத்தை சாராய வியாபாரியிடம் தெரிவித்து புகார் தெரிவித்தவரை மிரட்ட செய்த காவல் இன்ஸ்பெக்டரை இப்போது கள்ளக்குறிச்சி இன்ஸ்பெக்டராக போட்டுள்ளார்கள். எப்படிப்பட்ட நிர்வாக திறமையற்ற அரசு நடக்கிறது என்பதற்கு இதுதான் உதாரணம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடையே தெரிவித்தார்.